வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் சமுதாயம் சார்ந்த சிறுகதைகளை வெளியிட உதவி கொண்டிருக்கின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட்ஸ் செய்து வருகின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். இன்றைய சிந்தனைக்குரிய கதையானது வாழ்வில் புத்திமான் வெல்வான் என்பதாகும். உள்ளதை கொண்டு நல்லது செய்தலே வாழ்க்கையில் தடுமாற்றம் இல்லாமல் வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்பதை தம் மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு உள்ளபடியே ஊட்டி வளர்த்தவர்தான் இந்த பெரியவராம் முகுந்தன் என்பவர். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்றபடி முகுந்தன் பிள்ளைகளும் அப்பனையே விஞ்சிவிட்டனர். தங்களது சிக்கன வாழ்வில் என்றே சொல்லலாம். சிறுக கட்டி பெருக வாழ்ந்தனர் என்றும் சொல்ல வேண்டும். இவர்கள் வாழ்க்கை போக்கை கேள்விப்பட்ட கடல் சார்ந்து வாழும் மீனவ நண்பர்கள் சிலர் வியந்தும் போயினர். காரணம், அவர்கள் தாங்கள் பிடித்த மீன்கள் உடனடியாக நல்ல விலைக்கு போகாததால் சில சமயம் தேங்கிக் கிடந்தனவாம், அழுகியும் போய்விட்டனவாம் என்பதால் அதற்கு என்ன செய்வது என்று திண்டாடியவர்கள், யோசித்தவர்கள் முகுந்தன் பரம்பரையினரிடம் ஆலோசனை கேட்டனர். முகுந்தன் பிள்ளைகளோ உடனே ஒரே இடத்தில் அமர்ந்து மீன்களை விற்பனை செய்ய முயலாதீர்கள். சில நேரம் இப்படித்தான் ஆகிவிடும், அழுகிவிடும் என்று ஆலோசனை சொன்னதுடன் சிலரை விட்டு கூடையில் வைத்து தெருக்களில் சிலரை விட்டு வியாபாரம் செய்ய சொல்லுங்கள், கூவி கூவி அடித்து மீனை விற்பனை செய்யுங்கள் என்றதும் அப்படியே வீட்டு வாசற்படிக்கு சென்று மீனை விற்று வந்தனர். மீன்பிடி ஆட்களும் மகிழ்ந்தனர். சில நேரம் மீன்கள் பாதி விற்காமல் தேங்கி விட்டதால் வெயில் கடுமையாகவும் அதன் மேல் பட்டு மீனும் இயல்பு பொழிவு இழந்து சுருங்கிவிட்டதால் பகலில் சிலர் வாடிய மீன்களை வாங்க வாடிய முகத்துடன் மறுத்துவிட்டனர். தேவையான வருவாய் மீனவர்களால் ஈட்ட முடியவில்லை. அந்த மீன்களை என்ன செய்வதென்று அறியாது தவித்தனர். மறுமுறையும் முகுந்தன் வீட்டு பிள்ளைகளிடம் ஆலோசனை கேட்டனர். புத்திமான் பலவான் என்பது போல் ஆலோசனையும் கூறினர் முகுந்தன் பரம்பரையினர். வெயில் பட்டு வாடிய மீன்களை பதப்படுத்தி உப்பிட்டு காய வைத்து கருவாடு என்று தெருவோடு போகும்போது சொல்லி இந்த மீனையே மறுமுறையும் கூவி கூவி விற்கலாம் என்று அவர்களுக்கு உபாயம் கூறினர். அதன் வழி லாபமும் கிடைத்தது. பிடித்த மீன்கள் வீணாகிவிடவில்லை எப்பொழுதுமே. மேலும் ஒரு முறை ஹோட்டல் முதலாளி ஒருவர் இந்த முகுந்தன் பரம்பரையினரிடம் ஏதோ ஒன்று ஆலோசனை கேட்க வந்தனர். ஐயா, முன்போல் எங்கள் ஹோட்டல்களில் இட்லிகளும் தோசைகளும் ஓடவே இல்லை ஐயா. யாரும் விரும்பி உணவு உட்கொள்ள என்கிறார்கள். புதிய ஐட்டங்களை வாடிக்கையாளர்கள் கேட்கின்றார்கள். வீணாகி போகும் இந்த இட்லி தோசைகளை நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டனர். முகுந்தன் பிள்ளைகள் உடனே, கவலைப்படாதீர்கள் ஐயா, மாலை டிப்பனுக்கு இவற்றை பயன்படுத்துங்கள் என்றனர். சந்தோஷத்துடன் பார்த்த ஓட்டல்காரரை பார்த்து, ஆமாம் ஐயா, என்ன திகைத்து போய் நிற்கின்றீர்கள்? இட்லி தோசைகளை பிசைந்து மாவு உருண்டைகளாக்கி பகோடா, தூள் பகோடா, உப்புமா போன்றவை செய்யலாம். அதே வடிவில் உருவாக்கி விடலாம். மேலும் உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போட்டால் அது போண்டாவாகிவிடும்.
தட்டி போட்டு ஓட்டை போட்டு போட்டால் அது வடையாகிவிடும், பிறகு என்ன என்று ஆலோசனை கூற அவ்வாறே ஓட்டல்காரருடைய கவலையும் நாளடைவில் தீர்ந்தது. இதனையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த முகுந்தன் உறவினர் ஒருவர் தானும் ஒரு பழைய கதையை அந்த இடத்தில் விளக்கினார். முகுந்தன் வாரிசுகளா கொக்கா என்று அவர்களையும் பாராட்டினார். பிரமாத அனுபவங்கள் உங்களுடையது என்றும் மனதார புகழ்ந்தார். வந்த உறவினராம் பிச்சைமணி சொன்னார். ஒரு முறை விவசாயம் செய்ய முடியாமல் போன ஒருவன் பிழைக்க வழி தேடினானாம். எப்பொழுதோ நான் கேட்ட கதைதான் இது, கவனமாக கேளுங்கள். ஒரு முறை விவசாயம் செய்ய முடியாமல் போன ஒருவன் பிழைப்பதற்கு வழி தேடினான். பின்பு யோசித்து கோதுமை மாவை நிறைய வாங்கி சில்லறை வியாபாரம் செய்ய ஆரம்பித்தான். அவன் போராத காலம் என்னவோ, ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் என்பார்கள். அதுபோல சூறைக்காற்று வேகமாக வீசியதால் மாவு முழுவதையும் காற்று ஆனது காவு வாங்கி விட்டது, பறக்க விட்டுவிட்டது எங்குமே. சாக்குப்பையில் ஓரளவே மாவும் மிச்சம் இருந்ததாம். மாவு வியாபாரம் கை நழுவி போனதை எண்ணி கவலைப்பட்டு விட்டார். மீண்டும் முயற்சித்து மனம் தளராமல் உப்பு வியாபாரம் செய்ய ஆரம்பித்தாராம். அவரது போராத வேளை மழைக்காலம் தொடங்கிவிட்டதால் உப்பு நனைந்து கரைந்து அவர் காசும் கரைந்து போயிற்று. மடம் ஒடிந்து போனவர் அவர் அறிந்த ஒருவரிடம் ஆலோசனை கேட்டாராம். என்னிடம் முதலீடு இல்லை, ஓரளவு மாவும் இந்த உப்புமே மிச்சம் உள்ளது என்றார். உள்ளதை கொண்டு நல்லது செய் என்பது போல வார்த்தையில் உப்பு சப்பு இல்லாமல் போன அவருக்கு அக்காலத்து மக்கள் சிக்கன வாழ்விலும் செம்மையாக தாங்கள் வாழ்ந்ததால் ஓர் ஐடியா கூறினர் இவருக்கு. புது யோசனை பிறந்தது வந்தவர்க்கு. பிறர் கூறிய அறிவுரையின்படி அந்த வியாபாரி தன்னிடமுள்ள மீதி மாவையும் உப்பையும் கலந்து வடை சுட்டு விற்க ஆரம்பித்து பிழைத்து கொண்டதாக கதை கூறுவார்கள். மந்திரத்தால் எதையும் சாதிக்க முடியாது, ஆனால் மந்திரங்கால் மதிமுக்கால் என்றும் திக்கற்றவர்களுக்கு நல்லவர் யோசனைப்படி தெய்வமே துணை நிற்கும் என்பதையும், வழிபடு தெய்வம் நிற்புறம் காத்து நிற்கும் என்பதையும் புத்திமான் வெல்வான் என்ற இக்கதை வழி அறியலாமே.